ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இசிஐஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஜாபோட ரோலை பொறுத்த வரைக்கும் ஜிஇடி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 26 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில் ட்ரைனிங்கிறதுனால டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிடவேனா, பர்மனன்ட் ஜாப் தான். இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். இதில் வந்து இந்த இசிஐஎல் வந்து பார்த்தோன்னா மெயினாக இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து இவங்க தான் வந்து இதுக்கான ப்ராடக்டான இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோலராக இருக்கட்டும், ஸோ டிஃபென்ஸுக்கு தேவையானது, நியூக்ளியர், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்க தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செக்டர் வந்து ஆப்ரேட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ வேரியஸ் டிசிப்ளினில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்லேயே வந்து உங்களுக்கு இசிஇ டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு, இஎன்ஐ, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேகன்சி இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு 80 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்தந்த டிசிப்ளின் வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்கில் ஸோ அந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். 50% மார்க்கு. ஸோ இதில் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ சேலரி வந்து பாருங்கள் 40,000லேருந்து 1,40,000 உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேயே வந்து பாருங்கள் அந்த சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேலரியே வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 70,000 80,000 கிட்டக்க உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் செக்யூரிட்டி பாண்டுமே வந்து இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோன்னா நீங்கள் அந்த 4 வருஷம் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் வெளியே இடையில போகிறீங்க அப்படின்னா வந்து 4 lakhs நீங்கள் பே பண்ணிட்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது செக்யூரிட்டி பாண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லுமே இப்போ கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் வேகன்சி எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு. ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு 27 வயசு வரைக்கும். அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதேமாதிரி பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் வந்து எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மட்டும் 50% மார்க் இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு 2 ஸ்டேஜாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. அதாவது சிபிடி எக்ஸாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அதுக்கான வெயிட்டேஜ் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 85-15% மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 85% மார்க் வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாமில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை தான் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்டர் வந்து இருக்க போது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஸ்டின்ஸ் தப்பானதுன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வந்து பாருங்கள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஹைதராபாத்தில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்குது. இந்த இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்களா, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு கோரிங் டேர்ம். ஸோ இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 26 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து 5th ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா 26 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான நோட்டீஸ் தான் வந்து இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட் வந்து இங்கே பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 26 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோடில். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து 1000 rupees வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து பாருங்கள் டேட் இதெல்லாம் வந்து இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். உங்களுக்கு வந்து பழைய டேட் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ புது டேட் வந்து 26 ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.